வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். செல்லுலார் தெரப்பி, அதாவது செல்கள் என்று சொல்லக்கூடிய மிக சிறிய செல்கள் மூலமாகவும் திசுக்கள் மூலமாகவும் செய்யக்கூடிய சிகிச்சை. ரீஜெனரேட்டிவ் மெடிசின், அதாவது செல்களும் திசுக்களும் தானாக உருவாகக்கூடிய மருந்துகள். இந்த மாதிரியெல்லாம் இப்போ புதிய விதமான சிகிச்சை முறைகள் பல விதமாக பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு அந்த செல்கள் மூலமாக, அதாவது முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட டி செல்கள் என்று சொல்லக்கூடிய கார்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி செல்கள் மூலமாக பலவிதமான கேன்சர்களுக்கு, முக்கியமாக இரத்த புற்றுநோய் மற்றும் சில புற்றுநோய்களுக்கு இப்போ வைத்தியம் வந்திருக்கு. இது என்ன, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது தற்போது பரவலாக பேசப்பட்டு வரும் ஒரு மருந்து முறை. இதில் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு ஒரு விதம் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆங்கிலத்தில் ப்ளூரிபொட்டன்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டெம் செல்லானது பலவிதமான செல்களாக உருமாறக்கூடியது, பலவிதமான திசுக்களை செய்யக்கூடியது, உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த செல்கள் என்னென்னா, இந்த ஸ்டெம் செல்ஸில் இதன் மூலம் சிலருக்கு தோல் ஆனது, தோல் வியாதிகளுக்கு, நரம்பு வியாதிகளுக்கு, மற்றும் சில பேருக்கு முடி வரலை அப்படின்னா கூட அந்த அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அதாவது பிளேட்லெட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பல விதத்திலும் பார்த்திங்கன்னா இந்த செல்லுலார் தெரப்பியானது செயல்பட்டு வருகிறது. இப்போ இதில் மிக மிக முக்கியமாக இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, சர்க்கரை வியாதிக்கு இந்த பேங்க்ரியாஸில் இருக்கிற செல்களை எல்லாம் எடுத்து கூட அதை ஒரு நோயாளிக்கு கொடுப்பதன் மூலம் அந்த சர்க்கரை வியாதியானது டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாமலேயே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையானது வெளிநாடுகளுக்கு வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த செல்லுலார் தெரப்பி, ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறது தற்போது மிக மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு விஷயம். ஆனால் பலவித காரணங்கள்னால அது இன்னும் மிகப்பெரிய அளவில் எடுபடலை. காரணம் என்னென்னா, ஒன்று எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள் இன்னும் இருக்காது. இரண்டாவது அதனுடைய செலவு. புரிஞ்சுட்டிங்களா? இதை பற்றி நீங்கள் அடிக்கடி இன்னும் கேட்க போகிறீங்க. பின்னால் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். வணக்கம்.